வணக்கம். இன்றைக்கி மை ஹோம் மை கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா கருவேப்பிள்ளை மரம். கருவேப்பிலலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தலை இருக்குது. பழைய தலையெல்லாம் கொட்டிட்டு புது தலையாக நிறைய வந்திருக்கு. சரி எல்லாம் பறித்து எடுத்து காய வச்சு எடுத்து வச்சிக்கலாம். ஏன்னா அப்புறம் இன்னும் கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா கருவேப்பிலெல்லாம் புள்ளியாக வந்துடும். அப்புறம் அது யூஸ் பண்ண முடியாது, நல்லா இருக்காது. இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போதே பறிக்கலான்னு வந்தால் இங்கே வந்து பார்த்தா ஃபுல்லாக தேனியாக இருக்குது மரம் பூரா. இந்த பூவிலெல்லாம் தேனி எடுத்துகிட்டு தேனியாக சுற்றிட்டு இருக்குது. எந்த பூ எல்லா இதுலேயுமே தேனி தான் உட்காந்துருக்கு. அதனால் இப்போதைக்கு கருவேப்பிலை பறிக்க முடியாது. நான் அதை டிஸ்டர்ப் பண்ணால் அப்புறம் அது என்ன டிஸ்டர்ப் பண்ணிடும். அதனால் நான் வந்து இப்போ கருவேப்பிலை பறிக்கல, சும்மா காமிக்கிறேன் உங்களுக்கு மரத்தை மட்டும். இதான் வந்து பெரிய கருவேப்பிலை மரம் இங்கே இருக்கிறதுலையே. இது நல்லா கீழே வந்து நல்லா பெருசாக இருக்குது. நல்லா தென்னை மரம் சைஸ்க்கு, தென்னை மரம் ஹைட்டுக்கு நல்லா பெருசாக இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும். இது வந்து இன்னொரு சின்ன கருவேப்பிலை மரம். இது இந்த மரத்துலேருந்து விதை விழுந்து அப்படியே முளைச்ச மரம். இதுவும் நல்லா வந்துட்டுருக்கு. இது வந்து கொஞ்சம் மேலே இருக்குது மரம், இது கீழேயே இருக்குது. அப்படியே இங்கே இந்த பக்கம் சைடில் வந்தோன்னா காம்பவுண்ட் சேர்த்துக்கிட்டு நின்று நல்லா பறிச்சிடலாம். அந்த மாதிரி இருக்குது. கருவேப்பிலை இலையை வந்து இந்த மாதிரி நல்லா சீசன் டைத்தில் நல்லா நிறைய ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக கிடைக்கும். அப்போ வந்து அந்த கருவேப்பிலெலாம் வாங்கிட்டு வந்து நிழல்லையே காய வச்சு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நிழலில் காய வச்சு அப்படியேவும் எடுத்து வச்சுக்கலாம். சாம்பார் பொடி அரைக்கும்போது, ரசப்பொடி அரைக்கும்போது, அப்புறம் இட்லி பொடி அரைக்கும்போது அதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை சட்னி, கருவேப்பிலை தொகையல், அப்புறம் கருவேப்பிலை புளிக்குழம்பு, அப்புறம் கருவேப்பிலை பூண்டு குழம்பு, அப்புறம் கருவேப்பிலை கஞ்சி, கருவேப்பிலை சூப்பு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஜூஸு, அது மாதிரி நிறைய செய்யலாம் கருவேப்பிலை யூஸ் பண்ணி. அப்புறம் தலைக்கு தடவுறதுக்கு எண்ணெய் செய்வோம் இல்லையா, கருவேப்பிலை போட்டு அதுவும் பண்ணலாம். கருவேப்பிலையை வச்சு நிறைய பண்ணலாம். அப்புறம் நாங்கள் கருவேப்பிலை மரத்துக்கு பக்கத்தில் ஒரு கனகாம்பரம் செடி இருக்குது. அப்புறம் இது ஒரு பெரிய தென்னை மரம். அப்புறம் கருவேப்பிலை மரத்துக்கு இந்த பக்கம் ஒரு மாங்காய் மரம் இருக்குது. இந்த மாங்காவோட பேர் வந்து குதாத்தாத். இது நல்லா பெருசாக வரும். நிறைய தண்ணி விடணும், நல்ல பெரிய மாங்காவாக வரும். நல்லா தேங்காய் பெருசாக இருக்கும், அந்த அளவுக்கு நல்ல பெரிய மாங்காவாக வரும். இது ஃபுல்லாக தேனியாக இருக்குது, பார்த்திங்கன்னா தெரியும். இந்த தேனிலாம் போனதுக்கு அப்புறமேட்டு தான் கருவேப்பிலெலாம் பறிக்கணும். பறித்து நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கணும். இது கருவேப்பிலை மரமும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பலாம் சிரமப்பட வேண்டியதில்லை. தண்ணி விட்டாவே அதுவே நல்லா வந்துடும். சீசன் அப்போ அதுவே தலையெல்லாம் கொட்டிட்டு நல்லா புது தலையாக வரும். அப்படி வரலன்னா இதை வந்து நல்லா கிளையோட மண்டையாக உடச்சி விட்டா அப்புறம் தண்ணி விட்டால் நல்லா புது தலையாக நிறைய தலைஞ்சி வந்துடும். அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மை ஹோம் மை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.